ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தை, உனக்காக தான் ஒரு முக்கியமான நல்ல செய்தியை அவசரமாக உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக இந்த சாயப்பா ஓடி வந்தேன். எல்லார் வீட்லேயுமே அந்த குடும்பத்தின் பாரத்தை சுமப்பதற்கு சுமைதாங்கியாக ஒருத்தர் இருப்பார். அப்படிதான் உன் வாழ்க்கையிலையும் உன் குடும்பம் மொத்தத்தையும் உன் மனசுலையும் உன் தலை மீதும் சுமந்து கொண்டு எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினச்சி எல்லாருக்காகவும் நல்லது செய்ய நீ துடிக்கிற. ஆனால் உன் வாழ்க்கையில் எந்த விஷயமுமே சரியாக நல்லபடியாக நடக்காமல் நீ கஷ்டப்படுறதும் சோர்ந்து போவதும் தொடர்ந்து நடப்பது எனக்கு தெரியும். உன் கஷ்டங்களுக்கு முடிவு கட்டவும் கவலைகளை தீர்க்கவும் நல்லதை நடத்தி தரவும் தான் இந்த சாயப்பா இப்போது உன்னை தேடி வந்தேன். நீ துன்பத்தில் இருக்கும்போது மற்றவங்க உன்னை பார்த்து சந்தோஷப்படுறாங்களோ இல்லையோ, உனக்கு ஆறுதல் சொல்ல வர்றாங்களோ இல்லையோ, நீ ஒருபோதும் அடுத்தவர்களை எதிர்பார்க்காதே. உனக்கு நீயே ஆறுதல் சொல்லிக்கிட்டு, உனக்கு நீயே துணையாக இருந்து தைரியம் சொல்லிக்கிட்டு உன் மனசை இன்பமாக வைத்து கொள்ள முயற்சி செய். கவலையில் இருக்கும்போதும் கஷ்டத்தில் இருக்கும்போதும் என்னால் எப்படி சிரித்து மகிழ்வாக இன்பமாக வாழ முடியும்னு யோசிக்கிறியா? எது எப்படி இருந்தாலும் எல்லாத்தையும் சரி செய்ய போகிறது உன் சாயப்பா நான் அல்லவா? கண்டிப்பா இப்போ உனக்கு சங்கடத்தை தரும் அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் நான் சந்தோஷத்தை கொடுப்பேன். ஒருத்தர் கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சு அவங்களுக்காக நீ செஞ்ச உதவிகள் எல்லாமே இப்போ உன் வாழ்க்கையில் உனக்கு இரட்டிப்பு பலனாக பல மடங்கு வருமானமாக உன்னை வந்து சேரப்போகுது. நீ கஷ்டத்தில் இருக்கவங்களுக்கு செஞ்ச உதவிகள் இன்னைக்கு கஷ்டத்தில் இருக்க உனக்கு திரும்ப வந்து கிடைக்க போகுது என் செல்லமே. இப்போது நீ அனுபவிக்கிற எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் கஷ்டங்களிலிருந்தும் உன்னை மீட்டெடுக்கணும்னு முடிவு எடுத்துட்டு தான் இந்த சாயப்பா உன்கிட்ட பேச வந்தேன். எப்போதும் உன் வாழ்க்கை மீது உனக்கு பெருசாக விருப்பம் இருந்ததே கிடையாது. ஏதோ பிறந்துட்டோம் வாழணுமேன்றதுக்காக வாழ்க்கையை வெறுப்போடும் சலிப்போடும் வாழ்ந்து கொண்டிருக்கிற உன்னை என் கரம் கொடுத்து அள்ளி அரவணைச்சு உனக்கான நல்லதை நான் நடத்தி தர்றேன். உன்னுடைய கடைசி துளி நம்பிக்கையாக இந்த சாயப்பா நான் நிச்சயமாக இருப்பேன் என் செல்லமே. உன்னுடைய கண்ணீரை மட்டும்தானே எனக்கு கடைசியாக காணிக்கையாக கொடுத்திருக்கிறாய். இந்த காணிக்கையவே நீ எனக்கு கொடுத்த பரிசாக நான் ஏற்றுக்கிறேன். விலை மதிக்க முடியாத உன் கண்களிலிருந்து வந்த இந்த கண்ணீரை காணிக்கையாக பெற்ற நான் கூடிய சீக்கிரம் விலை மதிக்க முடியாத அற்புதமான அழகான வாழ்க்கையை நிச்சயமாக உனக்கு கொடுப்பேன். நீயும் உன் வாழ்க்கை முழுவதுமே என்னை மனசில் நினச்சிக்கிட்டு எனக்கு பூஜை செய்து ஆராதித்து சந்தோஷமா தினமும் எனக்கு மாலைகள் சூட்டி நிம்மதியாக மன நிறைவோடு மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய அளவுக்கு உனக்கான தேவைகளையெல்லாம் நான் நிறைவேற்றி தருவேன். உன்னுடைய தேவைகளும் ஆசைகளும் உனது வேண்டுதல்களும் அனைத்தையும் நல்லபடியாக நடத்தி முடிச்சு கொடுக்க வேண்டியது இனிமே இந்த சாயப்பா என்னுடைய பொறுப்பு. நீ எதுக்காகவும் கவலைப்படாம பயமில்லாம மகிழ்ச்சியோடு வாழ பழகு. கூண்டுக்குள் இருக்கும் பறவை போல உன் மனசைக்குள்ள நீயாகவே ஒரு கூண்டை வச்சுக்கிட்டு அடைஞ்சு கிடக்காத. உனக்கு தேவையானத உனக்கு பிடிச்சத உன் வாழ்க்கைக்கு அவசியமானத முதல்ல உனக்கு நீ செஞ்சுக்கோ. மற்றவங்களுக்காக எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து செய்கிற நீ உனக்கு என்ன பிடிக்கும், உனக்கு விருப்பமானது என்னன்னு யோசிச்சு உனக்காக அதை எந்த அளவுக்கு செய்து கொள்கிறாய்? அடுத்தவங்களுக்கு மட்டுமே செஞ்சு பார்த்து மகிழ்ச்சி அடைந்து சந்தோஷப்படுகிற நீ கூண்டை விட்டு பறந்து சுதந்திரமாக வானத்தில் சிறகு விரித்து பறக்க தயாராகு. உனக்கு பிடிச்சதையெல்லாம் நீயே தேடி தேடி செய்து கொள். இந்த சாயப்பா நரகமாக இருக்கும் உன் வாழ்க்கையை சொர்க்கமாக மாற்றுவதற்காக தான் உன்னை சுதந்திரமாக சிறகை விரித்து பறக்கச் சொல்கிறேன். இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் என்ன வேணா நடந்திருக்கட்டும், ஆனால் இனி நடக்க போவது எல்லாமே உனக்கான சந்தோஷ தருணமாகவே இருக்க போகுது. உன் வாழ்க்கையில் உன்னை ஜெயிக்க வைக்க நான் தயாராயிட்டேன். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நீ சந்தோஷப்படக்கூடிய பல நல்ல தருணங்கள் உன்னை நோக்கி வரப்போகுது. நீ எப்போதும் தைரியமாக இருந்தினா உன்னை கரையேற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எல்லா சூழல்களிலிருந்தும் உன்னை காப்பாற்றி கண்டிப்பாக உன்னை நல்லபடியாக நான் வாழ வைப்பேன். ஓ மனசில் நீ பூந்தோட்டம் போல நல்ல எண்ணங்களை பதிவாக போட்டுவை.
பூந்தோட்டத்தில் எப்படி பூக்கள் பூத்து குலுங்குமோ அதே போல உன் மனசெல்லாம் மலர்ந்து முகமெல்லாம் சிரித்து நீ சந்தோஷமாக வாழ போற. உனக்கு நடக்க வேண்டிய காரியத்தை நடத்தி தருவதற்கு யாரிடமெல்லாம் எப்படி போய் பேசணுமோ, யார் மனசை மாற்றணுமோ அது அத்தனையும் சிறப்பாக நான் செஞ்சு முடிப்பேன். உனக்காக அடுத்தடுத்து பல அற்புதமான வாய்ப்புகளை உருவாக்கி தரப்போகிறேன். உன் பிரார்த்தனைகளை எல்லாம் ஏற்றுக்கொண்ட நான் நீ வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் உன் கைகளில் கண்டிப்பாக சேர்ப்பேன். இனி வரக்கூடிய வருங்காலங்கிறது உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அழகான வசந்த காலமாக நிச்சயமாக இருக்கும் என் செல்லமே. உன்னை கீழே விழ வைப்பதற்காக இந்த அகில உலகமே முயற்சி செஞ்சாலும் நீ ஒருபோதும் பயப்படாத. உன்னை வாழ வைக்கிறதுக்கு இந்த சாயப்பா நான் ஒருவன் இருப்பதே போதுமானது. கண்டிப்பா இப்போ உன் வாழ்க்கையில் இருக்க எல்லா கஷ்டங்களும் இருந்த இடம் தெரியாம நீங்கிவிடும். என் மேல முழு நம்பிக்கையோடு என்னை நம்பி வந்த உன் வாழ்க்கையில உன்னுடைய எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றி பல திருப்பு முனைகளை கொண்டு வருவேன். நீயே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உன் வாழ்க்கையில எல்லா விஷயமும் நடக்கும் என் செல்லமே. நான் ஒவ்வொரு முறையும் உன்னை சோதிச்சுக்கிட்டே இருக்கேன், உனக்கு கஷ்டங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கேன்னு தானே நீ இந்த சாயப்பாவை குறை சொல்கிறாய். ஆனால் ஒவ்வொரு முறையும் நான் உன் கூட இருக்கிறேன்றது உனக்கு தெரியலையா? நான் உன் கூட இருக்கும்போது எவ்வளவு சோதனைகள், பிரச்சனைகள், கஷ்டங்கள் வந்தாலும் அதை ரொம்ப சாதாரணமாக நீ கடந்து வந்துட முடியும். என் அன்பு குழந்தையான உன்னை நான் சோதிப்பதே உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பதற்காக தான். உனக்காக சிரிக்கக்கூடிய உதடுகள் உள்ள மனிதர்களை நீ சம்பாதிக்கிறத விட உனக்காக அழக்கூடிய கண்கள் உள்ள மனிதர்களை நேசி. நல்லது நடந்தா யார் வேணா வந்து சிரிப்பாங்க, சந்தோஷப்படுவாங்க. ஆனால் கெட்டது நடக்கும்போது கஷ்டப்படுறவங்களும் கண் கலங்குறவங்களும் இந்த உலகத்தில் மிக குறைவான மனிதர்களே இருக்காங்க. அதனால் உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் நீ எதுக்கும் வருத்தப்படாத. உனக்கான விஷயங்களை அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு முடிச்சு தர வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய பொறுப்பு. உனக்கு முக்கியத்துவம் கொடுக்காத எந்த மனிதரிடத்திலும் நீ பெரிதாக பேச்சு வச்சுக்க வேணாம். ஏன்னா யார் உன் வார்த்தையை மதிக்கிறாங்களோ, உனக்கு மரியாதை கொடுத்து உன்னை மதித்து பேசுகிறாங்களோ அவர்களிடம் மட்டும் நீ பேசுனா பழகுனா போதும். மற்றவங்க கிட்ட நீ பேசுறது எந்த பிரயோஜனமும் இல்லாத செயலாக இருக்கும் தானே. உனக்கு முக்கியத்துவம் கொடுக்காத மனிதர்களிடம் பேசுவதை காட்டிலும் அமைதியாய் இருப்பதே நல்லது. உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்குற ஒரு விஷயம் நடக்காமல் தாமதம் ஆகுதுன்னா அதை உன் நன்மைக்காக ஒரு காரணத்தோடு தான் நான் தள்ளி வைக்கிறேன்றதை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் அமைதியாக இரு. ஐயோ நான் கவலையில் இருக்கேன், குழப்பத்தில் இருக்கேன், தோல்வியில் இருக்கேன்னு எப்போ பார்த்தாலும் எதிர்மறையாகவே யோசிக்காம தைரியமாக இரு. என் அருளின் மூலமாக உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும். உன் மனசுக்கு நிம்மதியை தரக்கூடிய நல்ல மாற்றங்களை உன் வாழ்க்கையில் நான் நடத்தி தர்றேன். நீ எதிர்பார்த்த நிம்மதியான வாழ்க்கை கண்டிப்பாக உனக்கு அமையும். உன் வீட்டில் உள்ள எல்லா பிரச்சனைகளையும் நிச்சயமாக நான் முடிவுக்கு கொண்டு வரேன். அடுத்து என்ன செய்யணுன்ற தெளிவான சிந்தனைகளையும் நான் உனக்கு கொடுப்பேன் என் செல்லமே. என்னை நம்பி வந்த உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த எல்லாவற்றையும் கண்டிப்பாக உன் கைகளில் நான் கொடுப்பேன்.